கிருஷ் திடீர்னு மனோஜ டாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. அண்ணாமலை அப்பா இருந்துட்டு இத்தன நாளா கூப்பிடாம, இப்ப வந்து மனோஜ டாடின்னு சொல்றானே இவன், யாராவது சொல்லிக் குடுத்துருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்பா கூப்பிட்டு கேட்குறாங்க. "என்னது இது? நீ மனோஜ டாடின்னு கூப்பிடுற? யார் உன்னைய அப்படி கூப்பிட சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே கிறிஸ் இருந்துட்டு ரோகிணிய கைய காட்டுறாங்க. அப்போ ரோகிணி இருந்துட்டு, "நான் எதுவுமே சொல்லலையே" அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ மனோஜ் இருந்துட்டு, "நான் தான் கூப்பிட சொன்னேன் இவன" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "விஜயா ஏன்டா உனக்கு அறிவே இல்லையா? இவன போய் உன்னைய டாடின்னு கூப்பிட சொல்லியிருக்கிற. ஏன்டா இப்படி பண்ற? என்னடா நெனச்சிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, "எனக்குமே சந்தேகமா தான் இருக்குது. இவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதே. எதுக்காக கிருஷ டாடின்னு கூப்பிட சொல்றான்?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துட்டு, "எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பாவம் அவன் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு அப்பா இல்ல. அப்பா சின்ன வயசுலேருந்தே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட சொன்னான். எனக்கு அதனால தான் அவன் மேல ஒரு பாவம், பரிதாபம் வந்துச்சு. பேசாம நீ என்னையே அப்பான்னு கூப்பிடேன் அப்படின்ற மாரி சொன்னேன். முடிஞ்சா இவன நானே கூட தத்து எடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்றாங்க. விஜயா இருந்துட்டு இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தலையே சுத்துதுடா. என்னாச்சு ரோகிணி? என்ன நடந்துட்டுருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் ஆண்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இவன் ஏன் இப்படி அப்பான்னு கூப்பிடுறான்னு தெரியலையே அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, "நீயும் இதுக்கு பேசாம இருக்கிற? எப்படி உனக்கும் சம்மதம் தானா?" அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாங்க. இருந்தாலும் முத்து மனசுல ஒரு டவுட் இருக்குது. இவன் இப்படிப்பட்ட ஆள் கிடையாதே! இவன் கண்டிப்பா மனோஜ் வந்து அப்பான்னு கூப்பிட சொல்லவே மாட்டான். இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு அப்படின்னு யோசிக்காரு.